Hey guys, இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற Realme 9 Pro Plus பத்தி தான் பார்க்க போறோம். ஆமா, இந்த மொபைலை பத்தி இப்ப Realme தரப்புல இருந்து அபிஷியலா டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எப்பவுமே Realme டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 10ல இருந்து 20 நாளைக்குள்ள கண்டிப்பா இந்த மொபைல் லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இப்ப டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பிப்ரவரியில் இன்னைக்கு இந்த மொபைல் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மொபைல் என்ன ஸ்பெக்ஸ்ல இருக்கும், என்ன பிரைஸ்ல வர வாய்ப்பு இருக்கு, லான்ச் ஆனா எப்ப லான்ச் ஆகும் அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட லீக்ஸ் அடிப்படையில் பார்த்துருவோம். இங்க லீக்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது இதுதான் ரியல்மியோட Realme 9 ப்ரோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் ப்ரோ பிளஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆனால் கண்டிப்பா டிசைன் வைஸா இந்த டிசைன்ல தான் ரியல்மியோட ப்ரோ பிளஸுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இங்க எப்பவும் மாதிரி டிசைன் இல்லாம இப்ப ஒன் பிளஸ் அது போக ரியல்மினா யூஸ் பண்ணிட்டு இருக்க சேமான டிசைன் தான் சைட் பஞ்ச் ஹோல் நாச்சோட இந்த மொபைலை எட்டு வராங்க. இது போக இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.59 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளேயோட வருமாம் 120 Hz வரைக்கும் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்க வாய்ப்பு இருக்கு. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து ப்ராசர். இங்க ப்ராசர் ரொம்பவே ஹையா போல, ஏன்னா ப்ரோ பிளஸ் அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. ஸோ அதனால இதை ஸ்னாப்டிராகனோட ஸ்னாப்டிராகன் 695 அப்படின்ற ஒரு 8nm ப்ராசரோட எட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த ப்ராசர் 720க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ப்ராசர் தான். ஸோ அதை விடலாம் இது ஹையா போகும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாதுங்க. அடுத்து கேமராஸ்னு பார்க்கும்போது 64MP மெயின் கேமரா, 8MP வைட் ஆங்கிள், 2MP மேக்ரோ அப்படின்ற ரெகுலரான அந்த செட்டப் தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவை பார்க்கும்போது ஃப்ரண்ட் 16MPக்கான ஃப்ரண்ட் கேமரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கலாம். ரெகுலரா இப்போ Realme 33 வாட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மொபைல் எடுத்து வருவாங்களாம். அதே மாதிரி இது ஒரு 5G ப்ராசர், அதனால இந்த மொபைல் 5G மொபைலா வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் ரியல்மியோட Realme 9 Pro வரப்போகுது. இதுவே 9 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதை விட கொஞ்சம் பெஸ்டா அப்கிரேடான மொபைலா வரப்போகுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலயுமே 6.43 இன்ச்சஸ்க்கான 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள AMOLED டிஸ்பிளே தான். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கண்டிப்பா இருக்கும். இந்த டைம் ப்ரோ பிளஸ் அப்படின்றதுனால கிளாஸ் பில்டுக்கு மூவ் ஆக வாய்ப்பு இருக்கும். கேமராஸும் பார்க்கும்போது 64MP இல்லாம சோனியோட அந்த 50MP கேமரா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஃப்ரண்ட்ல 32MP கேமரா இருக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே கண்டிப்பா அதிகமா ஐக்கிடுவாங்க. ஸோ இங்க 4500 mAh பேட்டரி, 65 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க தெளிவா தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இதனோட ப்ராசர். ஆமா, ப்ராசர் ஸ்னாப்டிராகன் இருக்குமா MediaTek இருக்குமா அப்படின்றதே பெரிய குழப்பமா இருக்கு. சமீபமா வந்த லீக்ஸ் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல MediaTek Dimensity 920 அப்படின்ற ப்ராசரோட வரும் அப்படின்றதா கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாட்டியும் இந்த ப்ராசரோட தான் வரப்போகுது. ஸோ அதனால இந்த மாதிரியான ப்ராசரோட ரியல்மியோட Realme 9 Pro Plus லான்ச் ஆக போகுது. சரி, இது எப்போ லான்ச் ஆகும், என்ன பிரைஸ்ல லான்ச் ஆகும் அப்படின்ற டீடைலுக்கு வருவோம். இப்போ ரியல்மில இருந்து அபிஷியலா டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு மொபைல்ல எந்த மொபைல் முதல்ல வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது போக இப்போ அபிஷியலா ரியல்மியோட 9 Pro சீரியஸ் சீக்கிரமா வரப்போகுது அப்படின்றத கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. அதனால ரியல்மியோட 9 Pro Plus கண்டிப்பா வரப்போகுது. ஸோ எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரியோட முதல் அல்லது 2ஆம் வாரத்தில் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சமாக பிப்ரவரியோட முதல் வாரத்திலேயே நம்ம இதை எதிர்பார்க்கலாங்க. ஸோ என்ன ப்ரைஸிங்கில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல்மியோட 9 ப்ரோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 17,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்லையும், ரியல்மியோட 9 ப்ரோ ப்ளஸ்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா 20,000 22,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸிங்லையும் வரும் அப்படின்றதான் என்னோட கெஸ்ஸிங். இது எந்த லீக்ஸும் இல்லை. இது வரைக்கும் ரியல்மி லான்ச் பண்ணதன் அடிப்படையிலையும் ப்ரைஸிங் பண்ணுறதன் அடிப்படையிலையும் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ப்ரோ ப்ளஸ் 6GB 128GB வெர்ஷன் மட்டும் தான் கொண்டு வருவாங்க. இங்க ப்ரோல வேணா 6GB 64GB வெர்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது ரியல்மியோட 9 Pro Plus. ரியல்மியோட 9 எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் அதை பற்றின தெளிவான கன்ஃபர்மேஷன் இல்லை. இங்க ரியல்மியோட 9i 14,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால 9 என்ன பண்ண போறாங்க, இப்போ லான்ச் பண்ண போறாங்களா அல்லது அப்புறம் லான்ச் பண்ணலான்னு இருக்காங்களா, ஸோ தெளிவான டீட்டெயில் கிடைக்கலங்க. கிடைச்சதுன்னா கண்டிப்பா டெக் அப்டேட்ஸ்ல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ ஒரு குட்டி வீடியோ தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை மட்டும் Realme 9 Pro சீரிஸை பற்றி உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, பார்த்து நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.